கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. ஒரு சிறிய பைபிள் கதை கேட்போம். அசீரியரின் ராஜா எருசலேமை அழிக்க போவதாக அச்சுறுத்துகிற போது ராஜா எசேக்கியாவிற்கு தேவனை அவமதிக்கும் கடிதம் வந்தது. பயப்படாமல் எசேக்கியா நேராக ஆலயத்திற்கு சென்று அந்த கடிதத்தை கர்த்தரின் முன்னிலையில் விரித்து வைத்து மனபாரத்துடன் ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை ஏற்று தீர்க்கதரிசி ஏசாயாவின் மூலமாக அவர்களை அவர் ரட்சிப்பதாக சொல்லி அனுப்பினார். அதே இரவில் கர்த்தரின் தூதன் 1,85,000 அசீரிய படை வீரர்களை கொன்று போட்டார்கள். பகைவர்கள் ஓடி போனார்கள். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னை சூழ்ந்த பிரச்சனைகளில் முதலில் உம்மை தேடவும் உமது வல்லமையில் நம்பிக்கையாயிருக்கவும் எனக்கு கற்றுத்தாரும். எசேக்கியா போல எனது கவலைகளை உம்முன் வைக்க கிருபை தாரும். நீர் அருகில் இருக்கும்போது உம்மை நாட கற்றுத்தாரும். நீர் என் பாதுகாவலரும் இரட்சகருமாய் இருக்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.